ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சில்வர் ஸ்க்ரீன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட்ரோ vs ஹிட் 3 படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெட்ரோ vs ஹிட் 3 படத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ரெட்ரோ ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது ரெட்ரோ படத்தை பற்றி தான். நம்ம ரெட்ரோ வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் நம்மளோட சூர்யா அவர்கள் லீடில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நம்ம பூஜா ஹெட்டி ஃபீமேல் லீடாகவும் நம்மளோட சந்தோஷ் நாராயண் அவர்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனே வந்து நம்ம சூர்யா தான் முதல் ரீசன். இந்த படத்துக்காக அவர் வந்து அவரோட லுக்ஸும் அதேமாதிரி ஆக்டிங்கும் வேறு லெவலில் கொடுத்துருக்காரு. குறிப்பாக இந்த படத்தோட ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே இந்த படத்துக்கு வந்து ஒரு மைல்டான எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருந்தது. அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி ட்ரெய்லர் அண்ட் டீசரில் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது இந்த படத்துக்கு வந்து ஹைப் கிரியேட் ஆனது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ். நம்ம கார்த்திக் சுப்ராஜோட லைனப்பில் எல்லா படமுமே வந்து அவர் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் தான் கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் அவுட்கம் லவ் படமாக இருந்தாலும் நம்ம கேங்ஸ்டர் படம்னாலே கார்த்திக் சுப்ராஜ்னு சொல்கிற அளவுக்கு பேட்டை அப்புறம் வந்து ஜிகர்தண்டான்னு சொல்லிட்டு வேறு லெவல் சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் சூர்யாவை எப்படி வந்து இவர் காமிக்க போகிறாருன்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் கிளம்பிடுச்சு. மூணாவது எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தோட பாடல்கள். இந்த படத்தோட பாடல்கள் ஃபுல்லாக ட்ரெண்டிங் வேறு லெவலில் ஆயிருந்தது. குறிப்பாக வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன் வந்து வேறு லெவலில் மியூசிக் பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் ரிலீஸ் ஆன எல்லா சாங்குமே வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகிருந்தது. குறிப்பாக கன்னிமா வந்து வேறு லெவல் ட்ரெண்டிங் ஆகி வேறு லெவல் வைரல் ஆகிட்டு இருந்தது. அது வந்து இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் கிளம்பியிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிட் 3 படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை பற்றி பார்ப்போம். இந்த ஹிட் 3 படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்தோட முந்தைய பாகத்தோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து கிளப்பியது. முந்தைய 2 பாகமே வந்து ஒரு வேறு லெவல் க்ரைம் இன்வெஸ்டிகேஷனை சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. குறிப்பாக வந்து ஹிட் 2ல் வந்து நம்ம ஹிட் 1ஓட கனெக்டாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனாக முதல்ல இருக்கிறது வந்து இந்த படத்தோட ஹீரோவான நம்மளோட நானி. இவர் வந்து தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி நல்லாவே ஒரு அறிமுகமான ஒரு ஹீரோவாக இருக்கார். குறிப்பாக ஒரு நேச்சுரல் ஸ்டாராக இவர் வந்து இருக்கார். அதனால் வந்து இவருக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ்க்காகவே இந்த படத்துக்கு வந்து வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் கிளம்பிச்சு. ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தோட டேரக்டர் அப்புறம் இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டும் அதே மாதிரி மியூசிக்கும் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டை பார்க்கலே வந்து ஒரு பியூரான ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவிக்கான ஜானராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து விஷுவல் ஃபுல்லாக வந்து டார்க் சைடில் வேறு லெவலில் இருந்தது. இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அது அளவுக்கு ஒரு பிளட் தெறிக்க ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக இந்த படம் இருக்கும். மூணாவது எக்ஸ்பெக்டேஷன் பார்க்குறீங்கன்னா இந்த படத்தோட ஆடியன்ஸோட பல்ஸ். இந்த ஆடியன்ஸ் பல்ஸை பிடிச்சி ஒருத்தர் படத்தை எடுத்தால் அந்த படம் வந்து வேறு லெவலில் சம்பவம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் தரப்பில் வந்து வேறு லெவலில் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. குறிப்பாக தேட்டரும் வந்து ரெட்ரோவை கம்பேர் பண்ணல இதுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிளம்பியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நார்த்து சைட்லேயும் அதே மாதிரி ஹிந்தி சைடில் வேறு லெவலில் இந்த படத்துக்கு வந்து கலெக்ட் ஆகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 படமும் வந்து மே 1 ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2 படத்தில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சூர்யாவோட ரெட்ரோ படத்தோட புக்கிங் சூப்பராக போயிட்டுருக்கு. குறிப்பாக வந்து இன்னும் ட்ரெண்டிங் நம்பர் 1லேயே இருக்குது புக்கிங் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும். நேற்று தான் இந்த படத்தோட புக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஹிட் 3 பார்த்தோம்னாலும் ஹிட் 3 படத்துக்கும் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் போட்டிருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிச்சம் எல்லா தெலுங்கு அப்புறம் ஹிந்தி எல்லாம் இந்த படத்துக்கு வந்து வேறு லெவல் ஓப்பனிங் வந்து கலெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் வந்து கேமியோவாக நம்ம கார்த்தி அவர்கள் நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு வேளை பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா இங்கே தமிழ் சினிமாலேயும் அதே தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் நிறையா தேட்டர்ஸில் போட நிறையா வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் ஸ்க்ரீன் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணவும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ரெட்ரோ படத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லா கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம சூர்யா அவர்களுக்கு போன 3 படமுமே வந்து தேட்டர் வைஸாக வந்து நல்லா ஓடலை. இந்த படத்தில் வந்து அவர் வந்து கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுக்குற சுச்சுவேஷனில் இருக்கார். இந்த படத்தில் அவர் கம்பேக் கொடுத்தா தான் அவரோட கெரியர் வந்து இனிமேல் வந்து பில்டாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெட்ரோ படம் பார்ப்பீங்களா ஹிட் 3 படம் பார்க்க போறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.